செடிமலை முருகன் கோவில் தெரு, துவாக்குடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி. இந்த பகுதியில் சமீபமாக இந்த மாதிரி மீட்டர் பைப்பு எல்லா வீட்டுக்கும் பொருத்தியிருக்கிறாங்க. இனிமேல் இதில் தான் குடிநீர் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் இது. எவ்வளவுக்கு நம்ம தண்ணி பயன்படுத்துகிறோமோ மின்சாரம் மாதிரி தான், எவ்வளோ தண்ணி பயன்படுத்துகிறோமோ அதுக்கான கட்டணத்தை நம்ம இங்கே செலுத்தணும். அதுக்கு மீட்ரு பொருத்தியிருக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ தான் இதில் சோதனை ஓட்டமாக தண்ணி திறந்து விட்டுருக்குறாங்க. பரிசோதனைக்காக திறந்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஏரியாவில் எல்லா வீட்லேயும் அந்த தண்ணி வந்துகிட்டு இருக்குது மீட்ரு பைப்பில். பாருங்கள், இந்த வேகம் இதுக்கு முன்னாடி இருந்த நார்மல் பைப்பில் இதை விட வேகமாக தண்ணி வரும். இதில் இவ்வளோ தான் வருது. அதுவும் எவ்வளோ நேரம் தண்ணி விடுவாங்கன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை 24 மணி நேரமும் நமக்கு தண்ணி கிடச்சாலும் எவ்வளோ நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுக்கு நம்ம பணம் கட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த மீட்ரு பொருத்தியிருக்கிறாங்க. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் தண்ணி திறந்துருக்கேன், அதுக்கு மீட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ இதை கணக்கெடுத்து நம்ம பணம் கட்டணும். மீட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு, தண்ணி திறந்துருக்கேன். இப்போ நம்ம தண்ணியை க்ளோஸ் பண்ணுறோம். வேண்டாம், எங்களுக்கு தண்ணி போதும்னு நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே தண்ணி க்ளோஸ் ஆகலை. இது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம். இது மாதிரி எத்தனை பேருக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியலை. இந்த ப்ராப்ளத்தை உடனடியாக சரி பண்ணணும். ஏன்னு சொன்னால், நமக்கு தண்ணி வேணான்னு க்ளோஸ் பண்ண பிறகும் இங்கே பாருங்கள், மீட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ வேஸ்டேஜாக வெளியில் போகிற தண்ணிக்கும் நம்ம சேர்த்து பணம் கட்டணும். தண்ணி நிறுத்திட்டோன்னு சொன்னால் மீட்ரு நிற்கணும் இல்லையா? நிற்கலை, தண்ணி வேஸ்டேஜாக போயிட்டுருக்கு. இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா இது முதல் முறையாக அது எல்லா இடமும் பயன்படுத்துறதுனால இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பரிசோதனை செய்கிறதுக்கு போதே இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனடியாக நகராட்சி சம்மந்தப்பட்ட பணியாளர்கள் இந்த பிரச்சனையை எல்லார் வீட்லேயும் யார் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கறது தான் சரியானது. நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பைப்பில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுடைய பேர், ஃபோன் நம்பரு இது எல்லாத்தையும் இணைச்சி நமக்காகவே வேலை செய்கிறதுக்காக, சேவை செய்கிறதுக்காக துவாக்குடி நகராட்சி வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இந்த மீட்ரு பைப்பு பொருத்துறதுக்கு எவ்வளோ கடுமையாக உழைச்சாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் என்ன பலன் அப்படின்னா, இதை நிறுத்தியும் நமக்கு மீட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் இது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான். இந்த பிரச்சனையை தொடக்கத்திலே நம்ம சரி பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் வேஸ்டேஜ் தண்ணி இருக்கும், நம்ம பணம் கட்டுற மாதிரி இருக்கும். எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்கள் மீட்ரு. அதனால் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுடைய இந்த மாதிரி குடிநீர் இணைப்பில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை வீடியோவாக பதிவு செய்யுங்க. சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு இதை அனுப்பி வச்சு நம்முடைய பிரச்சனையை சரி செய்வதற்கு நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும். நன்றி.